குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பிரிவு 6 கீழ் வரும் சக்கர பேரு என்ற தலைப்பில் உள்ள பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பிரிவு 6 சக்கர பேரு. சக்கரம் அப்படின்னா ஆணை, பேரு அப்படின்னா செல்வம். ஆணையால் பெற்ற செல்வம், அதாவது திருமால் சிவபெருமானிடம் சக்கரம் பெற்றமை இங்கு சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 367. இன்பங்களை படைத்து காப்பவன் மால் போதகன் என்னும் வன்மைக்கு இங்கு ஆங்காரம் கால்போதம் கையினோடு அந்தர சக்கரம் மேல்போக வெள்ளிமலை அமராபதி பார்போகம் ஏழும் படைத்து உடையானே. மணிப்பூரகத்தில் விளங்கும் திருமாலே சிரசின் மீது வந்தபோது சதாசிவன் ஆவான் அப்படின்னு அர்த்தம். மால் போதகன் அப்படின்னா மயக்கத்தை தரும் திருமால், ஆங்கார அப்படின்னா உலக அனுபவம், மயக்கத்தை அளிப்பவன் என்ற உணர்வாகிய விஷ்ணு தத்துவத்துக்கு இங்கு உலக அனுபவம் நீங்கிட அழகான சுழுமுனை வழியாய் மணிப்பூரகத்தில் உள்ள உணர்வு தளமான வட்டத்தை அடைய வெண்மையான ஒளியில் விளங்கும் தேவரின் தேவனாக பூமி முதலிய 7 உலகங்களையும் இவற்றின் இன்பங்களையும் படைத்து அவற்றை அளிப்பவனாக இருக்கிறான். பாடல் 368. சிவன் தன் ஆற்றலில் ஒரு பகுதியை அளித்தார். சக்கரம் பெருநல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கு அரண் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்க நல் சக்தியை தான் கூறு செய்ததே. சிவன் அருளால் சகஸ்ர தலம் நிமிர்ந்து ஒளி பெறும் அப்படின்னு அர்த்தம். சக்தி அப்படின்னா ஆற்றல், கூறு செய்தல் அப்படின்னா பிரித்து கொடுத்தல், அர்ச்சிக்க அப்படின்னா வழிபட. மேற்கூறியபடி சக்கரத்தை பெற்ற திருமாலான தாமோதரனும் தான் பெற்ற சக்கரத்தை தாங்க முடியாமல் மிக்க விருப்பத்துடன் சிவபெருமானை வழிபாடு செய்தனன். அதனால் சிவபெருமான் தன் ஆற்றலில் ஒரு பகுதியை திருமாலுக்கு அளித்தனன். பாடல் 369. திருமாலுக்கும் சக்திக்கும் சிவபெருமான் தன் ஆற்றலை அளித்தல். கூறு அது ஆக குறித்து நல் சக்கரம் கூறு அது செய்து கொடுத்தனன் மாலுக்கு, கூறு அது செய்து கொடுத்தனன் சக்திக்கு, கூறு அது செய்து தரித்தனன் கோலமே. சக்கரம் அப்படின்னா ஆணை, திருமாலுக்கு கூறு செய்தல் அப்படின்னா சிவபெருமான் தன் பரந்த வியாபகத்தில் திருமாலுக்கு ஆளுகையை எல்லைப்படுத்தி தருதல் அப்படின்னும், திருமாலும் சக்தியும் சிவபெருமானின் ஆணைப்படி நடப்பவர்கள் அப்படின்னும் அர்த்தம். சிவபெருமான் பகுத்து கொடுப்பதற்காக நல்ல சக்கரத்தை திருமாலுக்கு ஒரு பகுதியை கொடுத்தார். அங்கனமே தன் சக்திக்கும் பகிர்ந்து கொடுத்தார். இங்கனம் தகுத்த திருமாலுக்கும் சக்திக்கும் தன் திருமேனியை அளித்து அருளினார். பாடல் 370. திருமால் சக்கரம் பயன்படாமை. தக்கன் தன் வேள்வி தகர்த்த நல் வீரர்பால் தக்கன் தன் வேள்வியில் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை சசி முடிமேல் விட அக்கி உமிழ்ந்தது வாயு உக்கரத்திலே. தக்கன் செய்த வேள்வியை அழித்தவர் வீரபத்ரர். சசி அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள சந்திரக்கலை, முடிமேல் விடுதல் அப்படின்னா உணர்வை எழுப்புதல், வாயு அப்படின்னா காம வாயு திருமால் உணர்வை தூண்ட விந்து செயம் இன்றி ஆயிற்று. அதாவது தக்கன் செய்த வேள்வியை வீரபத்ரர் அழித்து அருளினார். அவர் மேல் அந்த வேள்வியில் திருமாலும் ஆணை என்ற சக்கரத்தை அவ்வீரனின் பிறை முடியில் செலுத்த காமவாயுவின் வேகத்தால் அக்னி சக்தியாக பயன் கிட்டாது போனது. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் எலும்பும் கபாலமும் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.